வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு 7.9 ஹோம் சினிமா தேட்டருக்கு உண்டான ஸ்பீக்கர் பாக்ஸஸ் செட்டப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் பாக்ஸ் வந்து 2 டவர் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கரூர் டைப்பில் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நமக்கு வந்து ஒருத்தர் கஸ்டமர் வந்து யூடியூப் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் இவர்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். அடுத்த 4வது நிமிஷம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து போட்டு விட்டார். அவருக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து வள கொலன்னு எதுவும் பேசலை. என்ன வேணுங்கிறத தெளிவாக சொன்னார். எப்படி வேணுங்கிறதெல்லாம் கேட்டாஇருந்தார். இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார். நல்லா தெளிவாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தார். மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் தரமாக கேட்டிருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பட்ஜெட் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த டவர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு கம்மி இல்லாமல் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து மேலே கிளாத் ஒட்டுறது மட்டும்தான் இப்போ வேலை. வந்து டெலிவரி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது கிளாத்து மட்டும் ஒட்டினா போதும். நான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம் கொண்டு பார்த்திங்கன்னா ஹெச்எம்ஆர் வுட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வுட்டெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை காமிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இன்னும் ஃப்ரேமுக்கு வந்து கிளாத் ஒட்டாமல் நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சேனல் பாக்ஸு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் சீட்லாம் இருக்கும். இது வந்து எல்லா பாக்ஸ்லேயும் இருக்கும். டவர் பாக்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டனால காட்ட முடியாதுன்னு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் ஒரு பெயிண்டிங் வச்சு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பாருங்கள். ரிசல்ட் நல்லா அருமையாக இருக்கும். இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரு அதுக்கப்புறம் சப்வூஃபரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இது மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரேம் லாக் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த எல் புஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கட்டையிலையோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் வரக்கூடிய புஷ்ஷோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்பீக்கர் பாக்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் மாட்டக்கூடிய இந்த எல் புஷ்ஷை தான் நம்ம வந்து போட்டு எல்லா பாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸும் நம்மக்கிட்ட வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்டி ஹெச்எம்ஆர் வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டில் தான் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறது வழக்கம். என்னோடய பழைய வீடியோக்கள் எல்லாத்துலேயும் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கீழே வைக்கிற டவர் பாக்ஸு கீழே வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இன்னும் அது சின்ன ஒரு 10 நிமிஷம் வேலை மட்டும் தான் இருக்குது அதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எம்ஆர் சீட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஏன்னா கீழே வச்சாங்கன்னா தரையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கிண்ணி பட்டாலும் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அது டேமேஜஸ் ஆகாத அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த வுட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம ரெடி பண்ணுறது. இதோட மேக்னெட்டு ஹெவியான மேக்னெட்டு. இதை பற்றி நான் A to Z வந்து ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். நல்லா உங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டும் நல்லா தெளிவாக எடுத்து கொடுக்கும். எதுவுமே உங்களுக்கு வந்து அதோடைய டோன் வந்து மிஸ் ஆகாது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டலோட சவுண்டும் நல்லா டீட்டெயிலிங் வந்து நாம் வந்து எடுக்க முடியும். இந்த டவர் பாக்ஸை வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
பெண்கள் யார் சகியே பெண்கள் யார் கவிதைகள் தோடு உண்டு மஞ்சக்கடம்பு உண்டு மாது தோடு உண்டு மஞ்சக்கடம்பு உண்டு கேட்ட மனசு கட்டுள்ளாதோ நெஞ்சம் என்னும் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் சொல்வதியா பெண் துளியே மெல்லனே பசுப்புகளியே என்னை நன்மை பூமி உன்னை காணவே இங்கே இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு உண்டான சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் வந்து எல்லா சேனலும் ப்ராப்பராக வச்சு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸஸ் மட்டும் யாருக்கும் நம்ம தனியாக ரெடி பண்ணி தரதில்ல, தரக்கூடாதுங்கிறது கிடையாது. நம்ம டோட்டல் யூனிட்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, டியூட்ரு, ஸ்பீக்கர் பாக்ஸு, ஆம்ப்ளிஃபையரு எல்லாமே ஒரு பக்காவாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆர்டராக நம்ம பண்ணும்போது ஆடியோ மேட்சிங்னு பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணலாம். ஏன்னா ஆம்ப் ஒரு பக்கம் நீங்கள் வாங்கிட்டு ஸ்பீக்கர் ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டு நீங்கள் அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு வராது. ஸோ A to Z நம்ம வந்து பக்காவாக மேட்ச் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஆடியோவே வேறு. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி நம்ம வந்து ஒரு பட்ஜெட் சொல்லி நம்ம அதில் ரெடி பண்ணுறோன்னு சொன்னால், கஸ்டமர் சைடு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிர்பார்க்குறதுக்கு மேலேயே ஒரு படி ரிசல்ட் இருக்கும். சவுண்டு கிளாரிட்டியிலேருந்து பாக்ஸோடைய ஃபினிஷிங் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வருவோம். இது வரைக்கும் அப்படி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மாட்டக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாலில் மாட்டினா ஒரு குவாலிட்டியாக தெரியணும். பார்க்கும்போதே வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேயே பாக்ஸோடைய ஃபினிஷிங்கை வச்சு உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு ரிலேட்டிவ் வந்தாவே இதை ப்ளே பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பாக்ஸ் எல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்க வைக்கணும். அதுக்கோசரம் தான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து மெனக்கெட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சும்மா ஏதோ காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடிமேடாக பாக்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணி நம்ம வந்து கையில் கொடுக்குறது கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஆடியோ ரகமே வேறு.
பாக்ஸஸோட லைஃபு, ஸ்பீக்கர்ஸோட லைஃபு, ஆம்ப்ளிஃபையரோட குவாலிட்டி, அதோட லைஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச்டாக இருக்கும். உங்களுடைய ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி பட்ஜெட்டில் வேணும், அட்வான்ஸ்டு ஃபீச்சரில் இருக்கிற மாதிரி வேணுமா என்னங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து A to Z நம்மளே வந்து ரெடி பண்ணி தருவோம். ஒரு நல்ல ஒரு ஹோம் சினிமா தேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா 6 ட்ராக்கும் தனித்தனியாக பிரித்து காட்டணும். சவுண்டு வந்து நீங்கள் படத்தில் நீங்கள் தேட்டருக்கு போனேன் அதே எஃபெக்ட் என் வீட்டில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு ஹோம் சினிமா தேட்டர் அப்படிங்கிறது மீனிங்கு. நாம் வந்து ஒரு 6 ஸ்பீக்கரை மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து ஹோம் தேட்டரு சர்ற பொருள்னு பிரியல அப்படின்னா அதை நம்ம செஞ்சு அந்த வேலைகள் செஞ்சு அத்தனையுமே வேஸ்ட்டு. நம்ம போடக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் ஆடியோ போர்டு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக மேட்ச் பண்ணி ஒரிஜினாலிட்டியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டியான சவுண்டு வந்து எடுக்க முடியும். ஹம்மிங் நாய்ஸ், ஒரு துளி ஹம்மிங் நாய்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் செட்டு எப்படி இருக்கோ அதை விட பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் பண்ண முடியும். இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நிறையா பேட்டர்னில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு வித்தியாசமாக நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். நல்ல ஒரு தெளிவான ஆடியோ கிளாரிட்டியோட இந்த சரவுண்ட் பாக்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாலில் வந்து நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். அதே போல் நல்ல உயரம், நல்ல டெப்த்து, நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சென்டர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அடி நீளம் வரும் பாக்ஸு. அதே போல் பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு வரும். உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து வாய்ஸ் டோன் மட்டும் இல்லாமல் ஒரு டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்டு ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து சென்டர் சேனலில் நிறையா சீக்வன்சஸ் எல்லாம் ஆடியோ வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் செட்டப் இருந்தால் தான் அதோடைய ஒரிஜினாலிட்டியான ரிசல்ட்டை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறது. சென்டர் சேனலில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு டைலாக் ரீடிங்காக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு ஃபைட் சீனில் கன் சுடுற சவுண்டாக இருக்கட்டும், அல்லது கிளாஸ் உடையிற சவுண்டாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பாட்டில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் 500 டிடிஎஸ் சாங்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, டால்பி சாங்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து ஒரு தெளிவான ஆடியோ வந்து அதில் வரும். சொல்லு